ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பேப்பர் ஃப்ளவரும் ஃப்ளவர் பாட் பேப்பரில் கிராஃப்ட் ஒர்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி செஞ்சுருக்கோன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு A4 சைஸில் இருக்கிற சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் இப்போ வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணணும். ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் எந்த மாதிரி ஆங்கிளில் மடக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வரணும். அது எல்லாத்தையுமே வந்து இதே ஆங்கிளில் இதே டைரக்ஷனில் செஞ்சுட்டு வரணும். அச்சு நல்லா அழுத்தி விழுகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் நல்லா அழுத்தி அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் செஞ்சிடணும். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ நான் வீடியோ காமிச்சிருக்கல அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடணும். அப்போ தான் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வந்து வரும், பார்க்க அழகாக இருக்கும் ஃப்ளவர் வாஷ் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் வாஷ் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறமேல்ட்டு தான் நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணணுன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வாஷை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதே மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் பாருங்களே, அப்படியே டைமண்ட் கட்டிங் ஷேப் பார்க்கவே அழகாக இருக்கும். இதே மாதிரி ஸ்கூலில் நீங்கள் உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் சொல்லும்போது ஃப்ளவர் வாஷ் சொன்னாங்கனாக்கா இந்த மாதிரி செஞ்சுட்டு போனீங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெவிகால் வச்சு கம் வச்சு ஒட்டிக்கணும். ஓகேங்களா? இந்த கார்னரில் கம் வச்சு இந்த ரோலை வந்து ஒட்டிடணும். ஓகே, நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கு பேஸ்மெண்ட் ஒன்று வைக்கணும். இப்போ நான் எப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹார்ட்போர்ட் மாதிரி ஒன்று கட் பண்ணி அது மேலே ஃபெவிகால் வச்சு ஒட்டி இதை வந்து ஒட்டி வச்சிட்டோன்னாக்கா அது வந்து காய்ஞ்சி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போது காமிச்சிக்க பாருங்க, ஸ்ட்ரா. இந்த பேப்பர் ஸ்ட்ரா எடுத்து ஒன்றுனே ரெண்டாக வெட்டி வச்சுக்கணும். எந்தெந்த கலர்ஸ் தேவையோ ஃப்ளவர்ஸ் அந்தந்த கலரில் A4 ஷீட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு 4 கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பர்பிள் கலர் எடுத்துருக்கேன். ஓகே, ஒரு லாங் சைஸ் ஸ்கேலில் நம்ம வந்து A4 ஷீட்டோட லென்த்து பெர்த்து பார்த்துக்கணும். ஒவ்வொன்றும் வந்து ஒரு A4 ஷீட்டில் 4 ஃப்ளவர் இது பண்ணலாம். 5.2 அந்த அளவில் வந்து கட் பண்ணாக்கா ஒரு 4 ஷீட் வரும் உங்களுக்கு. இப்போ வீடியோவில் எப்படி காமிச்சிக்கணும் அது மாதிரி அளந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கலர் ஷீட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி அளந்து 5.2 அந்த ரேஷியோலே அளந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லா கலரையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை எடுத்து என்ன பண்ணணுனாக்கா ரெண்டாக அதை மடக்கணும். ஒரு கலர் ஷீட் இப்போ பர்பிள் கலர் எடுத்துருக்கேன்னா அதை எடுத்து இப்போ இதே மாதிரி ரெண்டாக மடக்கி அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சிசரால் நம்ம சின்ன பீஸாக பாதி அளவுக்கு கட் பண்ணிட்டு வரணும். அப்படியே பார்க்குறது வந்து சீப்பு பல் மாதிரி கட் பண்ணிட்டு வரணும். பார்க்குறதுக்கு சீப்பு மாதிரி இருக்கும். அது மாதிரி கட் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் பார்க்க ஃப்ளவர் நல்லாயிருக்கும். இது மாதிரி சீப்பு மாதிரி கட் பண்ணிவிட்டு வரணும். அதே மாதிரி எல்லா கலருமே அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதை வந்து இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் எப்படி கட் பண்ணுறோன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு எல்லோ கலர் A4 ஷீட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த எல்லோ கலர் A4 ஷீட் சின்னதாக நம்ம அளவு இப்போ நான் இதில் காமிச்சிக்கிற வீடியோவில் அந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி தனியாக வச்சு அதையும் ஃபோல்டிங் பண்ணி அதே மாதிரி பல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் இப்போ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சுருட்டணும், ஃபோல்ட் பண்ணிடணும். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகால் வச்சு நல்லா ஒட்டிடணும். ஒட்டிட்டாக்கா நல்லா க்ரிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பர்பிள் கலரோட உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணணும். அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வந்தோன்னாக்கா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வரும். எண்டு வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணணும். நல்லா ரோல் பண்ணாக்கா அந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு கம் வச்சு ஒட்டிட வேண்டியது தான். ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவரும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம கலர் ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஃப்ளவர் வாஷில் வச்சு அதுக்கு ஒரு போ வச்சாச்சு. நம்மளோட ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.